விஜய் என்ன நினச்சிக்கிறாருன்னா, தன்னை வந்து ட்ரம்ப்புக்கு இணையாக ஒரு தலைவரை நினச்சிக்கிறார். இல்லை உண்மையில் தன்னை மோடிக்கு இணையாக தலைவரை நினச்சிக்கிறார். அதாவது உங்கள் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கூட இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை. ஆனால் உங்களுக்கு கூட்டம் கொடுக்கிறது பிகாஸ் யுவர் ஆக்டர். இதை தவிர வேற எந்த தகுதியுமே கிடையாது. நான் பல முறை கடுமையாக எல்லா டிபேட்லையும் நான் சொல்கிற ஒரு டைலாக் தான் அது. ஏன் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கணும்? எதுக்காக நீங்கள் அரசியலுக்கு வரணும்? என்ன கொள்கை? இந்த 4 கூட்டத்தில் அவர் பேசின ஸ்பீச்சில் ஏதாவது ஒரு ஸ்பீச் ஒரு பத்திரிகையாளராக உங்களை பாதித்தது அப்படின்னு ஒரு 2 லைன் சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. அதாவது ஒரு போலீஸார் நிபந்தனை விதிக்கிறார்கள். அந்த நிபந்தனை விதிக்கும் போது கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் என்னென்ன சொல்கிற நாகையில் 2வது கட்ட பயணத்தில் அவர் ஃபர்ஸ்ட் திருச்சி அரியலூர், அடுத்து 2வது கட்ட பயணம் தான் அது. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதான், உங்களை பார்த்து கையாட்டக்கூடாதான், ஐயா இவ்வளோதான் தூக்கணுமா, 3 நிமிஷம் தான் பேசணுமா, நான் பேசுறதே 3 நிமிஷம் தான், இவ்வளோ நேரம் தான் பேசணுமா, இப்படிலாம் நிபந்தனை விதிக்கிறாங்க. இந்த நிபந்தனையை பிரதமர்கிட்ட சொல்வீங்களா, விதிப்பீங்களா? ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்வீங்களா? ஒரு RSS தலைவரிடம் நீங்கள் இப்படிப்பட்ட நிபந்தனை விதிக்க முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ உங்களை எங்கே கம்பேர் பண்ணுறீங்க? சரி, நீங்கள் ஒரு மாஸ், ஒரு கரிஸ்மேட்டிக் ஆக்டர், நான் மறுக்கவே மாட்டேன். அப்போது நீங்களுடைய அவருக்கு என்ன எப்படி மேலோங்குதுன்னா, நான் போனால் எனக்கு கான்வாய் ரோடு ஃப்ரீயாக இருக்கணும், முன்னாடி ஒரு 25 ஜீப், எப்படி சிஎம்முக்கு போதோ பிஎம்முக்கு போதோ அப்படி ஒரு நிலைமை எனக்கு வேண்டும்னு நினைக்கிறார். இல்லை அந்த அளவுக்கு புரிதல் இல்லாதவராக இருப்பார் அவர். புரிதல் இருந்திருந்தா நேற்றுக்கு கரூரில் நடந்து விட்டு ஒரு 1.25 மணி நேரத்தில் திருச்சி வந்திருப்பாரா?